இயக்குனர்கள் வசனம் எழுத, உதவி இயக்குனர்கள் சொல்லித்தர, கதாநாயகர்கள் வீர வசனம் பேசுவர். அதேபோல விஜயின் பேச்சு உள்ளது. தவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரம் குறித்து அமைச்சர் எஸ். சிவசங்கர் காட்டம். அரியலூரில் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் ஓரணியில் தமிழ்நாடு எனும் தரப்புரை குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். திரைப்படங்களில் கதாநாயகர்கள் வீர வசனம் பேசுவார்கள். அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர்கள் வசனம் எழுதி தருவர். அதை உதவி இயக்குனர்கள் சொல்லித் தருவர். இயக்குனர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குனர்கள் சொல்லிக் கொடுத்ததை போல் விஜய் பேசியதாக நான் நினைக்கின்றேன். மருதையாற்றின் குறுக்கே வாரணவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு கடந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அரியலூர் வந்தபொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது அதை டெண்டர் விடப்படும் பணிகள் துவங்கும் சூழலில் உள்ளது. முந்திரி பதப்படுத்தும் பூங்கா பரணம் கிராமத்தில் அமைக்கப்பட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுவிட்டது. ஒவ்வொரு மாதமும் எத்தனை புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன என்பதும், பேருந்து போகாத கிராமங்கள் கண்டறிந்து அந்த வழித்தடங்களில் பேருந்து வழித்தடங்களை நீடிப்பு செய்வதும், புதிய பேருந்துகளை சேவைக்கு அர்ப்பணித்தும் வருகின்றோம். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏறக்குறைய 200 வழித்தடங்களில் பேருந்து சேவை நீடிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் குளிர்சாதன பேருந்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதிய பேருந்து வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிந்து கொண்ட ஒன்று. இந்த குற்றச்சாட்டு என்பது உண்மை தெரியாமல், அரசியல் தெரியாமல் ஏதோ வந்தோம் பேசினோம் என்பதற்காக பேசியதாக உள்ளது. அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவரது சரக்கு என்ன என்பது தெரிந்துவிட்டது. அவர் இன்னும் நடிகர் மனப்பான்மையில் இருந்து மாறவில்லை. அவரை பார்க்க வருபவர்களும் ரசிகர் மனநிலையில் இருந்து இன்னும் மாறவில்லை என்பதே அவரது பயணம் தெரிகிறது. அண்ணா சிலை மாத்திரமல்ல, செல்லும் இடத்தில் எம்ஜிஆர் சிலை மீதும் ஏறி அமர்ந்து தொண்டர்கள் பார்க்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் முதலிலே மேலே ஏறி இருக்கிறவர்களை கீழே இறங்க சொல்வது அவரது வேலையாக உள்ளது. அவர் கட்டுப்பாடோடு கட்சியை நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தலைவர்களை வரவேற்க மக்கள் எப்படி நிற்பர் என்பது எல்லோருக்கும் தெரியும். கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காகவே மக்கள் வரவேற்பு அளித்தார்கள் என்று சொல்வதற்காகவே மக்களுக்கு தொந்தரவு தருவது போல நேற்றைய அவர்களது செயல் உள்ளது. விரைவில் அது வெளிப்படும் என்று செய்தியாளரிடம் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்தார்.